ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமை நிறைந்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் காலை ஆராதனை ஆசீர்வதியும். உடைய மகிமையை வெளிப்படுத்தி தாரும். உடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அனுப்பி அருளும் ஆண்டவரே. ஆராதனை முழுவதிலும் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த நாளிலே ஒரு மகிமை, இந்த நாளிலே உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வீடுகளிலே உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். உடைய பலத்த கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைபடும் உமக்கே மகிமை. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. திடன் தந்தாராவியாலே, எனக்கு திடன் தந்தாராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா. வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல்
பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எத்தனையோ காரியங்களில் பதில் தந்த தேவன் இன்னமும் பதில் தருவார். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவர் நம்முடைய இயேசு. கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சரோமா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென்.
என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. பாடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். உண்மையாகவே தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. ஆமென். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது இந்த காலை நேரத்தில் நமக்கு கிடைத்த சிலாக்கியம். ஜீவனோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். புகழ்ந்து பாடும்படி நாவை தந்தார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்தார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். சாத்தானின் தந்திரங்களில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அவர் விடுதலை நாயகன், அவர் மகிமையின் தேவன், அவர் கிருபையுள்ள ராஜா. ஆண்டவருடைய மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் ஆண்டவரே. எங்கள் உயர்ந்த கன்மலை நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே பாடி கர்த்தரை உயர்த்துமா. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே.
உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். அவர்தான் நம்முடைய பராக்கிரமம், அவர்தான் நம்முடைய பலன். அவராலே நாம் ஜெயம் எடுப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஆராதனை 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 ஆராதனை. பலனே துருகமே, நாயகர் நீர்தானே, நம்பிக்கை நீர்தானே, என் அடைக்கலம் நீர்தானே. உம்மை புகழுவேனான், உம்மை போற்றுவேனான், ஜீவியம் உள்ள நாளில். புது ஜீவியம் இருக்கும்போது உம்மை புகழாமல் இருக்கேனோ. ஆண்டவர் நல்லவர், அவர் என்னை தூக்கினார், படுகுழியில் இருந்து மீட்டார். இயேசு ராஜாவே பாடுவே, ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, நல்லவர் ஆராதனை. எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். தகப்பனே, பலிபீடத்தில் எங்களை முற்றிலுமாய் வைத்திருக்கிறோம். உம்முடைய பலத்தால் இடைகட்டுவீராக. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே.
உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் இயேசப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீங்க ஆண்டவரே. கடைசி வரை நடத்த வல்லமை உள்ள தெய்வம். சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் முறித்து போட்ட தேவகுமாரனுக்கு நன்றி. நாங்கள் நடக்கும் பாதையை அகலமாக்கி விடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் வியாதிகளை மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் நல்லவரப்பா. தெய்வமே நீர் நல்லவர். உங்க கிருபை மேலானது ஆண்டவரே. உங்க கிருபை மேலானது. நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஆண்டவரே. எல்லா நாளும் நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. மக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து எங்களோடு இடைபடும். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீத பகுதியில் மூலமாக எங்களோடு இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 50வது சங்கீதம் நாம் வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் 14வது 15வது வசனம் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மிலே மகிமைப்பட வேண்டுமானால் நமக்கு வருகிற ஆபத்திலே, நமக்கு வருகிற இக்கட்டுகளிலே நாம் பொருத்தனைகளை பண்ணி நாம் செலுத்தி ஆண்டவருக்கு என்று பொருத்தனைகளை செலுத்தி
செலுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவர். ஆமேன். அப்படியே தேவ சமூகத்திலே இந்த சங்கீத பகுதியை வாசித்த நாம் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்திலே ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தினுடைய பாரங்களை இறக்கி வைப்போம். ஆண்டவரே, நீர் எங்களிலே மகிமைப்படுவதற்கு எவைகள் எங்களிடத்தில் தடையாயிருக்கிறதோ அவைகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா என்று கேட்போம். முடிந்தால் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சி நிற்போம். அல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கிறார். நமக்கு ஆபத்து கிட்டி இருக்கும் போது நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போதும் பொருத்தனைகளை செலுத்தும் போதும் தேவன் நம்மில் மகிமைப்பட போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆபத்து காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோயின் கொடிய இக்கட்டிலே நாங்கள் மாட்டி இருக்கிறோம். ஆண்டவரே, அநேக இடங்களிலே குறைந்தது போல் தெரிந்தாலும் இன்னும் ஆண்டவர் அநேக பகுதிகளிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். எல்லா மக்களுக்குள்ளே ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியான நிலைமைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்துள்ளோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபத்து நெருக்கமும் நெருக்கி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. துக்கத்தோடு பாரத்தோடு உடைய சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு இருக்கிற அல்லது இப்பொழுது இந்த ஆராதனையில் எழுப்பி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதிசயங்களை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நீர் எங்களை அதிசயமாய் இதுவரை நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்போ இன்னும் நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற எங்கள் ஆண்டவர் நீர் மாறாதவராய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும்படி கெஞ்சி நிற்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் அற்புதங்களை செய்யும். வாலிப பிள்ளைகளை நினைத்தொள்ளும். ஏற்ற வேளையிலே இந்த வருஷத்திலே திருமண காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே, பலகீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பஸ்தர்களை நினைத்தொள்ளும். தொழில் செய்கிறவர்களை நினைத்தருளும். ஆண்டவரே, வருமானம் இல்லாத இருக்கிற நிலைமைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவன் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். வெளியூரில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்து வருகிற 3வது அலை சிறு பிள்ளைகளை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களையும் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நீர் வேலை அடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு கலந்து கொண்டு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை நீர் வைக்கும்படி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் வழி நடத்துகிற தேவன், நீர் வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லப்பட்டபடியே எங்களை நீர் இதுவரைக்கும் நடத்திருக்கிறீர். இனியும் நீர் நடத்தும்படி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அப்படி எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்த்தருளும். பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, இடைய தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறதே அப்பா, உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கட்டும். வீடுகளிலே இருந்து அநேகர் பாவத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்களே அப்பா, நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோங்க. தேசத்திலே ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவின் மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவின் மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் செல்போனுக்கு அடிமையா இருக்கிறதை பார்க்கிறோமே. தேவரீர் ஆண்டவரே, இந்த செல்போன் மூலமாய் வருகிறதான உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற இருதயத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, உடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஏசப்பா, நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதம் செய்யும். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்ன ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எங்களை அப்படி நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையிலே ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் கூடி ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் சீக்கிரமா எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் வியாதியின் கூறுகளை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது தேவன் நம்மை அற்புதமாக இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார், இனிமேலும் பாதுகாப்பார். வேதத்திலே சொல்லப்பட்டது போல தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல தேவன் நமக்கு செய்வாராக. காலை நேரத்திலும் வேத வசனத்துக்கு நேராக நாம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோமாக. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதும் பொழுது, சபைகளில் இருக்கிற விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். வைராக்கியம் என்றால் என்ன? இந்த வைராக்கியம் எப்படி வருகிறது என்பது பல காரியங்கள் இருந்தாலும், இயற்கையாகவே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எப்படி உயிர் இருக்கிறதோ, எப்படி சரீரம் என்று ஒன்று இருக்கிறதோ, ஆவி என்று ஒன்று இருக்கிறதோ, ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறதோ, அதே போல பிறக்கும் குழந்தைக்கு கூட வைராக்கியம் உண்டு. மரணம் வரைக்கும், ஒரு மனிதன் மரித்து போகும் வரைக்கும் வைராக்கியம் இருக்கும். சில நபர்களை பார்த்து மரண தருவாயிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை சொல்ல கடந்து போனால், அந்த நேரத்திலும் அவர்கள் பிடிவாதமாய் வைராக்கியமாய் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இறந்து போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே வைராக்கியம் என்பது மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவனோடவே தான் இருக்கும். காரணம் என்ன? எனக்கு அருமையானுள்ளே ஸ்தோத்திரம், தேவனுடைய சாயலிலே ஒன்று இந்த வைராக்கியம் என்பதினாலே. மனிதன் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறபடினால் எந்த மனிதனாய் இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், படித்தவனோ படிக்காதவனோ, அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ, எந்த மதமோ எந்த மார்க்கமோ எந்த நாட்டு மக்களோ, ஒரு வைராக்கியம் உண்டு. வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் வேதத்திலே வாசித்து பார்த்தால், இங்கே ஆண்டவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். நம்முடைய ஆண்டவர் வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வேகமாய் சில வசனங்களை சொல்கிறேன். உடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:7 சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்றும், ஏசாயா 37:32 சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்றும், எசேக்கியேல் 39:26 என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன் என்றும், ஏசாயா 26:11 உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவரிடத்தில் வைராக்கியம் என்கிற ஒரு தன்மை இருக்கிறபடினால், அந்த சுபாவம் இருக்கிறபடினால், மனிதன் எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டதான சிருஷ்டிப்பு. ஆகவே சிருஷ்டிகர்த்தருக்கு என்ன சாயல் இருக்கிறதோ அதே போல மனிதனுக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது. எப்படி அவன் அந்த வைராக்கியத்தை பயன்படுத்துவது என்று தெரியாமல் மனிதன் தவறாக கையாளுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டினால் நிச்சயமாக தேவன் சந்தோஷப்படுவார். மனிதன் தேவ சாயலால் படைக்கப்பட்ட போதும் அந்த சாயலை இழந்து போகவும்
ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளியே வரவும் துரத்தப்படவும் நித்திய ஜீவனை இழக்கவும் பிசாசு திட்டமிட்டது போலவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திட்டமிட்டு அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல் இந்த நாட்களிலும் தேவையில்லாத வைராக்கியங்களை மனிதனுக்குள்ளே வைத்து பிசாசானவன் தன்னுடைய அந்த சேனைக்குள்ளே அல்லது தன்னுடைய கூட்டத்துக்குள்ளே பெருங்கூட்டத்தை இழுத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வைராக்கியம் எவ்வளவா இருக்க வேண்டும் என்றால் வேறு ஏராளமான வைராக்கியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. மாம்ச வைராக்கியம் உண்டு, பாரம்பரிய வைராக்கியம் உண்டு, எனக்கு அருமையான கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டு, வசனங்களை குறித்த வைராக்கியம் உண்டு, நேச வைராக்கியம் உண்டு, ஆவியிலே வைராக்கியம் உண்டு, நியாயப்பிரமாணத்துக்கான வைராக்கியம் உண்டு, மனிதருக்கான வைராக்கியம் உண்டு, தன்னுடைய ஜனம் தன்னுடைய இனத்திற்கான வைராக்கியம் உண்டு. இப்படி ஏராளமான வைராக்கியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் வசனங்கள் உண்டு. கலாத்தியர் 5:20 மாம்ச வைராக்கியத்தை குறித்தும் பாரம்பரிய நியாயங்களுக்கான வைராக்கியத்தை குறித்து கலாத்தியர் 1:14 கர்த்தருடைய வீட்டை குறித்ததான வைராக்கியத்தை குறித்து சங்கீதம் 69:9 வசனங்களை குறித்த பக்தி வைராக்கியத்தை குறித்து சங்கீதம் 119 139 நேச வைராக்கியத்தை குறித்து உன்னத பாட்டு 8:6 ஆவியின் வைராக்கியத்தை குறித்து அப்போஸ்தலர் 17:16 18:5 நியாயப்பிரமாணத்துக்கான வைராக்கியத்தை குறித்து அப்போஸ்தலர் 20:21 22:3 இன்னும் தன் ஜனத்துக்கான வைராக்கியத்தை குறித்து 2 சாமுவேல் 21:2 மனிதனுக்கான வைராக்கியம் என்று என்னாகமம் 11:29 இப்படி ஏராளமான வைராக்கியத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. எது நம்மிடத்தில் கூடாது என்றால் மாம்ச வைராக்கியம் கூடாது, பாரம்பரிய வைராக்கியம் கூடாது, நியாயப்பிரமாணத்துக்கான வைராக்கியமும் கூடாது, மனிதனுக்கான வைராக்கியம் கூடாது. வைராக்கியத்தை 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று தேவனுக்கான வைராக்கியம், இன்னொன்று உலகத்துக்கான வைராக்கியம். நம்மிடத்தில் இருக்கிற வைராக்கியம் என்ன? எனக்கு அருமையான ஸ்தோத்திரம். ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு போராடுகிறவர்கள் உண்டு, ஆனால் வேலை கிடைக்காமலே மரித்து போனவர்களும் உண்டு. படித்து முடித்து விடுப்பேன் என்று நினைக்கிறவர்கள் உண்டு, பாதியில் நிறுத்திவிட்டு அப்பேன் அந்த வைராக்கியம் குறைந்தவர்களாய் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுக்கான வைராக்கியம் உள்ளது எதுவோ அது மட்டும் நிலைத்திருக்கும். உலகத்துக்காகவோ மனிதனுக்காகவோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டினால் அது இந்த பூமியோடு அழிந்து போகும். ஆகவேதான் இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கான வைராக்கியம் உங்கள் வாழ்க்கையில வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் ஆமென் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பினகாஸ் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். என்னாகமம் 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திரும்பினேன். இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் என்று நாம் வேதத்திலே இங்கே வாசிக்கிறோம். இந்த என்னாகமத்தின் புஸ்தகம் இந்த 25ஆம் அதிகாரத்தில் பினகாஸ் என்கிறதான ஒரு மனிதன் செய்ததான காரியத்தை குறித்து தேவன் எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் நடந்து போகிறார்கள். அவர்கள் நடந்து போகிற அந்த காலகட்டத்தில் தானே அங்கே அவர்கள் சீத்தீமிலே தங்கினார்கள் என்பது நாம் 25:1 பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த போது தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். கர்த்தருடைய கோபம் பற்றி அங்கே எரிகிறது. 3ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே என்னாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். இப்படி கர்த்தருடைய கோபம் கடுமையாக இருந்தது. அநேகர் மரித்து போனார்கள். அந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். அதை பார்த்த உடனே அங்கே எலியேசரின் மகன் என்ன செய்கிறான் என்றால், பினகாஸ் அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை
சபைக்குள்ளே இவன் செய்கிறானே என்று சொல்லி ஓங்கி அந்த ஈட்டியினாலே அங்கே 2 பேரையும் குத்தி போடுகிறத நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் அப்படி இருக்கிறது. வாசியுங்கள். இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் பேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ, கர்த்தருக்கு அடுத்த வைராக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அந்த இடத்துல வாதையை கர்த்தர் நிறுத்தி போடுவார். இந்த கொரோனா என்கிற வாதை இந்த காலத்திலே கர்த்தருக்கு அடுத்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, செபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். சபைக்கு போகாட்டால் என்ன, இஷ்டம் போல் வாழலாம் என்று நினைத்து விடக்கூடாது. ஒருவேளை இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நாம் வாரம் ஆராதிப்போமே, அதை விட்டுவிட்டு அந்த வைராக்கியத்தை விட்டுவிட்டு நாம் இஷ்டம் போல் இருப்போமானால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுவாரா? கர்த்தர் அதிலே பிரியப்படுவாரா? ஆமென். கர்த்தர் நிச்சயமாக வேதனைப்படுவார். கர்த்தர் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலே உங்கள் வைராக்கியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதனால் வந்த ஆசீர்வாதம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பினகாசை ஆமென் ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தேவனுக்கான பக்தி வைராக்கியம் காண்பித்தான் என்று 25ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசியுங்கள். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லென்றார். போதும். வைராக்கியத்தை இன்னைக்கு அநேகர் மனிதனுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறார்கள் அல்லது மனிதருக்காக பயன்படுத்துகிறார்கள். தேவனுக்காக பயன்படுத்தின ஒரு பினகாசுக்கு 2 காரியம் அங்கே நடந்தது. ஒன்று, ஜனத்தின் மேல் வந்த கோபம், அந்த வாதை நிறுத்தப்பட்டு கர்த்தருடைய கோபம் மாறிற்று. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு போராட்டம் நினைக்காதீங்க. சில நேரங்களில் தேவனே கோபத்தோடு இருந்து சில காரியங்களை தடுத்து கொண்டிருப்பார். தேவனல்லவோ என் கற்பத்தை அடைத்தார் என்று உன் கற்பத்தை அடைத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்தார். இதே போல எனக்கு அருமையானவர்களே, தேவனே சில நேரங்களிலே சில காரியங்களை தடுத்து நிறுத்துகிறார், கோபப்படுகிறார். இப்பொழுது அவர் கோபப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்தை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த பினகாஸ் தன்னிடத்தில் இருந்த வைராக்கியத்தை சரியாக பயன்படுத்தி அவன் வாதையை திருப்பி போட்டான். 2வதாக அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், யாரெல்லாம் கர்த்தர் தந்த வைராக்கியத்தை சரியாய் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஆசாரிய பட்டம். அங்க வசனம் விதமாய் சொல்கிறது, அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உனக்கு பின் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் என்னை செவிப்பார்கள். என்னுடைய சபையிலே, என்னுடைய மகிமையான அந்த இடத்திலே அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் எனக்கு ஊழியம் செய்வார்கள் என்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் பினகாசுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். எனக்கு அடுத்து என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அல்லது என் சந்ததி எப்படி இருக்கும்? நான் இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறேன், ஆனால் என் பிள்ளைகள் இதே போல் வருவார்களா, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் இதே போல் வருவார்களா என்கிற கேள்வி ஒருவருக்கு எழும்புமானால், அப்படி எழும்புகிற யாராயிருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, தேவனுக்கான வைராக்கியத்தை காண்பித்தால் தேவன் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கான வைராக்கியத்தை காண்பித்து தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அவர்களை இழுத்துக் கொள்ளுவார், கைவிடவே மாட்டார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, தகப்பனே, நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம் சபையில் உங்களுக்கு உண்டா? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு வைராக்கியம் இருக்குமானால் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். பூமிக்குரிய நிலைமையில் அல்ல, ஆவிக்குரிய நிலைமையில் வருகிற ஆசீர்வாதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எனக்கு அருமையான ஸ்தோத்திரம், இன்னொரு நபரை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 36வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு
இஸ்ரவேலின் தேவன் மேல் ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் தான் அவனை இவ்விதமாய் பெலிஸ்தேனை கொன்று போட வேண்டும் என்கிற துடிப்பையும் ஏற்படுத்திற்று. எந்த நபருக்குள்ளே ஆவிக்குரிய வைராக்கியம் அதிகமாய் இருக்கிறதோ அவர்கள்தான் சத்துருவை மடங்கடிக்க முடியும், அவர்கள்தான் சத்துருவை ஜெயிக்கவும் முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் சபையை குறித்தும் தேவனை குறித்தும் கர்த்தருடைய நாமத்தை குறித்தும் ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயம் சத்துரு தோற்கடிக்கப்படுவான். உங்கள் மூலமாய் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நாம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்கே தாவீது என்கிறதான ஒரு சிறுவனை குறித்து பார்க்கிறோம். அவன் சிறுவன் என்று தான் அங்கு பார்க்கிறோம். அவன் ஒரு இளைஞன் என்று 33ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சவுல் என்கிறதான ஒரு ராஜா எல்லா இஸ்ரவேல் மக்களுடைய தலைக்கு மேலாக அவன் காணப்படுகிறான். இந்த 1 சாமுவேல் 17:33 நீ இளைஞன் என்று சொல்லப்படுகிறது. 37வது வசனத்திலே தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் மிகவும் உயரமானவன் தான். ஆனால் அவனுக்கு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும் என்று அமைதியாக இருந்து விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள். ஒருவருக்கு கூட அந்த எண்ணம் வரவில்லை. இந்த பெலிஸ்தன் நம்முடைய தெய்வத்தை நிந்திக்கிறானே என்கிற வைராக்கியம் அவர்களுக்குள் எழும்பவில்லை. அநேகருக்கு என்ன நடந்தால் என்ன என்று இருப்பார்கள். தேசத்துக்காக ஜெபிப்பதில்லை. இந்த கொரோனா வியாதியினால் மரிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்பதே இல்லை. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பதில்லை. சபை இன்ன நிலைமையில இருக்கிறதே என்று சொல்லி அதற்கான ஒரு வைராக்கியத்தோடு அழுது புலம்புவதில்லை. ராக்காலங்களிலும் பகல் நேரங்களிலும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத செயல்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரே ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தருக்கு அடுத்த வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமாய் இருந்தது என்றால் 46வது வசனம் சொல்கிறது. வாசிப்போமாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தாவீதின் வைராக்கியம். என கருமையான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய தெய்வம் மெய்யான தெய்வம் என்கிற வைராக்கியம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் சாதாரணமாக விடமாட்டார். ஆகவே எனக்கு என்ன என்கிற நிலைமையில வாழாமல் எப்படியாவது ஒரு பெருங்கூட்டம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற துடிப்போடும் ஆண்டவர் தந்த வைராக்கியத்தை ஆண்டவருக்காகவே செயல்படுத்துவீர்களானால் நிச்சயமாகவே ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த காரியம் என்ன? முதலாவது அந்த பெலிஸ்தனை கொன்றான். அது 14:50 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அங்கே 1 சாமுவேல் 18:7 ஸ்திரீகள் பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10,000 என்று அவனை குறித்து பாடல்கள் பாடப்படுகிறது. யார் எவர் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த தாவீது உயர்த்தப்படுகிறான், எல்லாராலும் புகழப்படுகிறான். ஆமென். கர்த்தருக்கென்று யாரெல்லாம் இந்த பூமியிலே ஓடுகிற ஓட்டத்திலே கர்த்தருக்கென்றே வைராக்கியத்தை செலவு பண்ணினார்களோ அவர்களுக்கு புகழ்ச்சி உண்டு, அவர்களுக்கு சத்துருவினிடத்திலிருந்து ஆமென் விடுதலை உண்டு. சத்துருவை அவர்கள் ஜெயிப்பார்கள். அதுதான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து பார்க்கிறோம். முதலாவது பெலிஸ்தனை கொன்றான். இரண்டாவது புகழ் ஏணியிலே ஏற ஆரம்பித்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். மூன்றாவதாக 2 சாமுவேல் 5:10 வசனத்தை வாசிக்க நேரமில்லை. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு விருத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தருக்கென்று உங்கள் வைராக்கியத்தை செலவு பண்ணி பாருங்கள். எப்படியாவது சிறுவர் ஊழியத்தை செய்வேன், எப்படியாவது சபைக்கு பிரோஜனமாய் இருப்பேன், எப்படியாவது என்
கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நான் இருப்பேன் என்கிற நிலைமையில நீங்கள் விரும்புகிற ஓட்டம் ஓடாமல் கர்த்தர் விரும்புகிற ஓட்டத்திலே ஓடுவீர்களானால் நிச்சயமாக விருத்தி உண்டு. வேதம் சொல்கிறது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானே ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தரோ உனக்கு நீ கட்ட மாட்டாய், ஆனால் உன்னுடைய மகன் கட்டுவான் என்று சொல்லிவிட்டு உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஆம், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் பரலோகத்தில் நிலையான வீடு உண்டு என்பது வேத சத்தியம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கென்றே கடைசி வரைக்கும் வைராக்கியமாய் வாழ்ந்து முடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:11 அதைத்தான் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உன் கர்ப்ப பிறப்பிலே உள்ளவனை அந்த ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய ராஜ்ய பாரம் முடிந்த பிறகு தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ இதே போல அரண்மனையில் இதே போல சுகமான வாழ்க்கையில் என் பிள்ளை இருக்குமா, அல்லது பக்கத்து நாட்டு ராஜா வந்து என் பிள்ளையை பிடிச்சு அடிமையாக்கிடுவானா, இந்த அரண்மனை பெயருமோ, என் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவன் பறித்து கொண்டு போவானோ என்கிற ஒரு பெரிய பயம் ஒரு ராஜாவுக்கு வயதாகும் போது வரும். ஒரு பெரிய பயம் ஒரு ராஜாவினுடைய படைபலம் குன்றி போகும்போது வரும். ஆனால் இங்கேயோ சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இப்படி ஒரு பயம் வரக்கூடாது என்பதற்காக உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எல்லாம் ராஜாவாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் அவனுக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எனக்கு அருமையானுள்ளே, என் கண்ணு முன்னாலே என் பிள்ளை நிலைமை இப்படி இருக்கிறது, என் கண்ணுக்கு பின்னாலே எப்படியோ என்று கலங்கியிருக்கிற தாயே, என்று கலங்கியிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆமே நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வாழ வைக்கும் தெய்வம். நீங்க கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை சந்ததி சந்ததியாய் ராஜாக்களாய் ஆசாரியராய் வைப்பாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என் கண்ணுக்கு பின் எப்படியோ என்பதற்கு ஒரு நல்ல பதிலை இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்கள் தானா? ஆண்டவரை குறித்து இந்த பூமி அறிந்து கொள்ள வேண்டுகிற துடிப்பிலே தான் ஓடுகிறீர்களா? உங்கள் தெரு உங்களுடைய இன ஜன பந்துக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்காகத்தான் ஓடுகிறீர்களா? அல்லது உங்கள் ஓட்டம் எப்படி, உங்கள் வைராக்கியம் எப்படி? எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஏல் யா என்று சொன்னாலே கர்த்தரே தேவன் என்று அர்த்தம். கர்த்தரே தேவன் என்று பெயர் வைக்கப்பட்ட அவன் கர்த்தரே தேவன் என்று எனக்கு அருமையானவர்களே அவன் அதை அப்படியே செய்து முடித்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசித்து பார்த்தால் இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். வாசியுங்கள். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே மாதிரி தான் இருக்கும். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்கே எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் என்கிறதான ராணிக்கு பயந்து இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி பயந்து வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். காரணம், தன்னை அவள் கொன்று போடுவதற்கு ஆட்களை அனுப்பினது நிமித்தமாய் சூறை செடிக்கு கீழே இருந்து கொண்டு போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார் என்றால் தூதனை அனுப்பி அவன் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தானே தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பெரிய லாக்டவுன் அந்த நாட்களில் இருந்தது. அவன் முதலாவது கேரி ஆற்றங்கரையிலே போய் உட்கார்ந்திருக்கிறான். காகங்கள் அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்தது. அங்கே இறைச்சியும் அப்பமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
வருமானமே வழி இல்லை என்கிற நிலைமையில சாப்பாடோ நல்ல சாப்பாடு, நல்ல கறி சாப்பாடு, இதைத்தான் கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை அற்புதமாய் போஷிப்பார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அடுத்த லாக்டவுன் எனக்கு அருமையானோர்ல அந்த ரெண்டாவது அலை போல அங்கே அந்த முதலாவது இருந்ததான கேரித்தாறு வற்றி போயிற்று. இப்பொழுது என்ன செய்வது? சாரிபாத் என்கிற ஊருக்கு போகும் பொழுது அங்கே ஒரு விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடினால் அங்கே போனார். இப்பொழுது அங்கேயும் அவர் அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதும் ஆண்டவர் அற்புதமாய் அவரை போஷித்தார். ஆச்சரியமாய் இருந்தது. அந்த சகோதரி வெளியே வேலைக்கு போகவில்லை. அங்கே இருக்கிற பிள்ளை வேலைக்கு போகாதது, சிறு பிள்ளை. எனக்கு அருமையான ஸ்தோத்திரம். இன்னும் பார்க்கும் பொழுது அந்த வீட்டிலே ஆண் துணை இல்லை, யாரோ உதவி செய்வார்கள் என்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த சூழ்நிலையில் அற்புதமாய் சாப்பாடு நடக்கிறது. சில நேரங்களில் யாருமே உதவி செய்யவில்லை என்கிற நிலைமையில கர்த்தரே உங்களை பாதுகாப்பார், கர்த்தரே போஷிப்பார். போஷிக்கிற நேரத்தில் இது கர்த்தர் தான் போஷிக்கிறாரா என்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சாத்தானும் திட்டமிட்டு உங்களுக்கு தேவையானதை கொடுத்தது போல் இருக்கும். வஞ்சிப்பதற்காக மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் விலக்கின கனியை சாத்தான் புசிக்க சொன்னது போல் சில நேரங்களில் பிசாசானவனும் தவறானவைகளை கொண்டு வந்து சாப்பிட வைப்பான். அந்த நேரத்தில் இவ்வளவு ராஜபோஜனம் எனக்கு வேண்டாம் என்று தன் இருதயத்தில் தீர்மானித்த தானியேலை போல நீங்களும் காணப்பட வேண்டும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா தீர்க்கதரிசிக்கோ ஆண்டவரே தந்த சாப்பாடாக அது இருக்கிறது. சாரிபாத் ஒரு விதவைக்கும் ஆண்டவரே தந்ததான சாப்பாடாக இருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அங்கே அவருடைய பானையிலே அங்கே மாவு குறையவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவும் இல்லை. இப்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக ஒரு பெரிய காரியத்தை சாதித்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அங்கே அப்படியாக ஒரு பெரிய கூக்குரல் இடத்தக்க ஒரு பெரிய சந்தோஷமான வார்த்தை சொல்லத்தக்கதாய் இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்புதலுக்குள்ளே நடத்தின ஒரு வைராக்கியம் பிடித்த எலியா இப்பொழுது சாக நினைக்கிறான். கர்த்தர் இப்பொழுதுதான் தூதனை அனுப்பி போதும் எழுந்திரு என்று சொல்லி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று இரண்டாவது முறை அவனை தட்டி எழுப்பினார். இப்பொழுது அவனுக்கு கொடுத்த சாப்பாடு இதுவரைக்கும் அவன் சாப்பிட்ட சாப்பாட்டை போல அல்ல. தேவனுக்கு வைராக்கியமாய் பெருங்கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின ஒரு நிலைமையில இருந்தவனுக்கு பரலோகமே இறங்கி வந்து அவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து 40 நாள் நடக்க வைத்தது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் சாதாரணமான ஆகாரத்தினால் போஷிக்கிறவர் அல்ல. அவர் வானத்தின் மன்னா, அவரே இறங்கி வருவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நடந்த காரியம் என்ன? ஒரு 3 காரியங்களை இந்த வெகு வைராக்கியமாக அவன் இருந்தபடினால் கர்த்தர் செய்தார். முதலாவது, ஆத்துமாக்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். ஆமென். இரண்டாவதாக அற்புதமாய் போஷிக்கப்படுதல். மூன்றாவதாக வரங்கள் செயல்படுதல். நான்காவதாக ஒரு 3 வித காரியங்கள், ஒரு 3 அபிஷேகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வசனத்தை வாசிப்போமானால் எனக்கு அருமையானே ஸ்தோத்திரம். வாசியுங்கள் வசனம் 17. சம்பவிப்பதாவது, ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனே எகு கொன்று போடுவான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான். எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். போதும். இப்பொழுது எந்தெந்த நபர்களெல்லாம் இந்த பூமி விட்டு போகணுமோ அல்லது எந்தெந்த சத்துரு அழிக்கப்படணுமோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எந்தெந்த கிரியைகள் அழிக்கப்படணுமோ அது அழிக்கப்படுவதற்கு ஒரு 3 பேரை அபிஷேகம் பண்ணும்படி 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் அங்கே பேசியிருக்கிறார். எனக்கு அருமையானே அங்கே 15 வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகலையல் ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக, ஆசகேல் என்கிறதான
ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். அது சமாரியாவில், அங்கே சீரியாவில். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கு. மூன்றாவதாக, உன் ஸ்தானத்திலே ஒரு எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியாக அவனை வை என்று சொல்லி அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களும் என்ன? கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்ததினால் அவன் ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக, அவனுக்கு பின்பு அவனை விட வல்லமையாய் ஒருவன் எழும்பத்தக்கதாக, அவனை விட ரெட்டிப்பான வல்லமை நிறைந்த ஒரு எலிசா எழும்பத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். நம்முடைய கண்ணுக்கு பின்பு நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நாம் யாரை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறோமோ அல்லது யாரை சரியாக பயிற்சி கொடுக்கிறோமோ அவர்கள் நம்மை விட வேத வசனத்திலும் எல்லா விதத்திலும் திறமை உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், வரங்கள் உள்ளவர்களாய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணுக்கு பின்பு அந்த சபையின் விசுவாசிகள் அந்த ஊழியக்காரரை விட மகிமையாய் கர்த்தருக்குள் வாழ்வதுதான் அந்த ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். இயேசு இதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான், நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரியதையும் செய்வான் என்று சொல்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்ததினாலே அவனுக்கு பின்பதாக ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். குறிப்பாக 2 ராஜாக்கள் எழும்புகிறார்கள். அடுத்ததாக ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறான். இவர்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறார்கள் என்றால், காலாகாலமாய் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பயங்கர அசுத்த காரியங்களை தேசத்திலே நடப்பித்த பொல்லாத காரியங்களை அதம் பண்ணுவதற்கு கர்த்தர் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு பின்பதாக 3 பேரை தெரிந்தெடுத்து பெரிய அற்புதங்களை செய்தார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக இருந்தால் நமக்கு பின்னால ஊழியம் தொடரும், நமக்கு பின்னாலையும் சத்துரு வெட்கப்படுவான், நம்ம கண்ணுக்கு அப்புறமும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். வைராக்கியம் சாதாரணமானது அல்ல. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு மனிதனை குறித்து வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமென். யெகூ என்கிறதான ஒரு மனிதனை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். போது கர்த்தருக்காக இங்க வைராக்கியம் 2 வகைப்படும் சொன்னேன். ஒன்று கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருக்காக உள்ள வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை குறித்து மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யெகூ என்கிறதான ஒரு மனிதனை குறித்து ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் பேசியிருந்தார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று தெரியாமலே வாழ்கிற நிறைய பேர் உண்டு. ஆனால் நம் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்கே வேதம் சொல்கிறது, யெகூ என்கிறதான ஒரு மனிதன், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனே சொல்கிறான், நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி பார்க்கிறான். அந்த பக்தி வைராக்கியம் என்ன? 19ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளிலும் ஒருத்தம் கூட குறையக்கூடாது என்று சொல்லி விக்கிரகத்தின் வல்லமைகளையும் பாகால் தீர்க்கதரிசியின் கிரியைகளையும் அந்த பணிவிடைக்காரரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அந்த கோவிலிலே அவன் கிரியை செய்வதற்காக அவன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். அந்த திட்டத்தின்படியே அத்தனை பேரும் இல்லாமல் போனார்கள், சங்காரம் பண்ணப்பட்டார்கள். எனக்கு அருமையானே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனத்திலே, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். இப்படி அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டான். இது நிமித்தமாய் அவனுக்கு இருந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியம் வருமானால் உங்கள் வாழ்க்கையில் சில விக்கிரகங்கள் இருக்கும். அப்படி நான் சொல்லுது விக்கிரகங்கள்னா ஏதோ மற்ற மனிதர்கள் வணங்குகிறாங்களே அந்த விக்கிரகத்தை நான் சொல்லலை, அதை உடைக்க சொல்லலை. நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. சிலர் அநேகர் இப்படி நினைக்கிறாங்க, மற்ற மார்க்கத்தில் இருக்கிற விக்கிரகங்களை உடைக்கணும் போல அப்படி நினைக்கிறாங்க. கிடையாது. விக்கிரகம் என்பது என்ன? நமக்குள்ள இருக்கிற பொருளாசை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான தன்மை, இவைகளை உடைப்பதற்கு ஒரு வைராக்கியம் தேவை.
தேவையில்லை, எனக்கு செல்போன்ல இதை நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் உனக்கு தேவை. பிரியமானவர்களே, அநேகர் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் பாவரிக்கை செய்துவிட்டு திரும்பவும் அதே தான் செய்கிறார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் என்கிற வைராக்கியம் இந்த கால நேரத்தில் வரட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான கிருபைகளையும் போக்கடிக்காமல் இருப்பதற்கு ஒரு வைராக்கியம் வரட்டும். எனக்கு அருமையான ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யெகூவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? இது நிமித்தமாய் 30ஆம் வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். உன் குமாரர் வாசிங்க, உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். கர்த்தருக்காக ஒருத்தன் வைராக்கியம் பாராட்டிட்டான்னா அவன் பிள்ளைகளுக்கு 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 பிள்ளைகள் வரைக்கும் 4 தலைமுறை வரைக்கும் அங்கே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வயதானவங்களாக இருக்கலாம். என் பேரன் இப்படி இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம், என் பேத்தியினுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்குன்னு ஒரு வைராக்கியம் இன்னும் கெட்டு போகலை. இவ்வளோ வருஷம் எப்படியோ வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவ்வளோ வருஷம் எவ்வளவோ காலத்தை வீணடிச்சுட்டேன், ஜெபம் பண்ணாமலே காலம் போயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ இருக்கிற காலகட்டத்திலாவது கர்த்தருக்குன்னு ஒரு வைராக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்குன்னு ஒரு வைராக்கியத்தோடு இருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கான ஒரு வைராக்கியம் வரட்டும். அந்த வைராக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்கள் இருப்பீங்கன்னா, உண்மையாகவே எங்கள் வசனம் சொல்லுது, ஒரு பெரிய ஆசீர்வாதம். 4 தலைமுறைக்கும் உனக்கு சிங்காசனம். அவன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கஷ்டப்பட போகிறது இல்லை. அவங்க அரண்மனை வாழ்க்கை வாழ போகிறாங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ சேர்த்து வச்ச அந்த வைராக்கியம் தான், இந்த சொத்து தான் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விக்கிரங்களை குறித்த காரியத்தில் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து பவுல் பார்க்கிறார். வாசியுங்கள். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, போதும், அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில வைராக்கியம். பழைய ஏற்பாட்டில் யெகூவுக்கு எப்படி வைராக்கியம் இருந்துச்சோ, புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி ஒரு வைராக்கியம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் பழைய ஏற்பாட்டு வைராக்கியம் வேற, புதிய ஏற்பாட்டு வைராக்கியம் வேற. அவன் எந்த விக்கிரகத்தையும் உடைக்கல, மாறாக அங்கே சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறான். எனக்கு அருமையானுள்ளே அவன் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 18:5 அதே ஆவியில வைராக்கியம் அவனுக்குள்ளே செயல்படுகிறது. 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். போதும், ஒரு ஆளுக்கு ஆவியில வைராக்கியம் வந்துட்டுன்னா அவன் சுவிசேஷத்தை எந்த பட்டணத்திலையும் அறிவிப்பான். அது அத்தேனே பட்டணமா என்கிற விக்கிரமான இடமா இருக்கலாம், அல்லது யூதர்கள் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியமான அந்த அனுபவங்கள் உள்ளதான மக்களாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்குள்ள இருக்குமானா சுவிசேஷத்தை சொல்ல எங்கேயுமே தடை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதனுடைய முடிவு என்ன? பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கிறது, நீதியின் கிரீடம் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியம் இருக்குமா? வைராக்கியம் இருக்குமா? இன்னைக்கு நீங்கள் அதை உங்கள் மனதில் ஆண்டவரை கொண்டு வாருங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், எனக்கு கொடுக்கப்பட்ட பணம், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்ட திறமை, எனக்கு கொடுக்கப்பட்டதன் ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் உமக்கென்று செலவு பண்ண ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாரும். அப்படியே கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னு இருக்கிற இடத்துல எழுமி நின்று அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் பங்கேற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வேண்டும், எனக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வேண்டும். ஷகபாலா ரகதானா ரபாபாபா பாபா. ஆமென், ஹல்லேலூயா. வீண் காரியத்திலே வைராக்கியம் பாராட்டினால் ஆமென், அது மிகவும் மோசமானது. ஆவியானவர் தாமே நமக்கு வைராக்கியத்தை தருகிறவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் என்று என்னிடத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையில்லாத வைராக்கியம் வேண்டாம், மாம்சத்தின் வைராக்கியம் வேண்டாம். ஆவிக்கேற்ற நிலைமையில் ஒரு வைராக்கியம் வரட்டும். வைராக்கியம் உள்ளவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவார்கள். வைராக்கியம் உள்ளவர்களுக்கு சபை குறித்த வைராக்கியம் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி ஆண்டவரை அடுத்த காரியத்தில் ஒரு வைராக்கியம் உண்டு. ஓ ராபா ஷாகா பாலா ரபா ரபா. ஊழியக்காரர்களுக்கான வைராக்கியம் வேண்டாம். மோசே ஆமென் யோசுவாவை பார்த்து சொன்னான், எனக்காகவே நீ வைராக்கியத்தை காண்பிக்கிறாயோ, எல்லாரும் இதை போல ஆவியை பெற்றால் நலமாயிருக்கும் என்பது போல அவன் பேசுகிறான். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தருக்கான வைராக்கியமே, சபையிலே கர்த்தருக்கு அடுத்த வைராக்கியமே உங்களை பலப்படுத்தும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும், ஒரு மகிமையை தரும். வாதைய கர்த்தர் விலக்குவார், தலைமுறை தலைமுறைமை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு எழுப்புதல் ஆமென் உங்க உள்ளத்துக்குள்ள வரட்டும். நான் கர்த்தருக்கு சாகும் வரைக்கும் வைராக்கியமா இருப்பேன். ஓருடைய வருகை வரைக்கும் வைராக்கியமா தான் இருக்க போகிறேன். கடைசி வரை இந்த வைராக்கியத்தை விட மாட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை தொடர்ந்து வெளிப்படுவதாக. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்பார்களாக. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நான் போய் சொல்ல மாட்டேன். எதை செய்தாலும் நான் உண்மையா இருப்பேன். நான் உண்மையா தான் இருப்பேன். நான் அன்பாகத்தான் இருப்பேன். ஆமென். நான் இதை விட்டு கொடுப்பேன். என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற வைராக்கியமாய் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் அல்லவா பரலோக ராஜ்யத்தை. அப்படியே பிள்ளைகளை பலப்படுத்தும். உமக்கு மகிமை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.